இதுவரை எமக்கு 8 பார ஊர்திகளில் எமக்கு தேவையான அனைத்து மருந்துகளும் வந்தடைந்திருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக மருந்துகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். எந்த விதமான தடங்கல்களும் ஏற்படவில்லை. இதே சமயம் இந்த தீ பரவலுக்கான காரணங்களை கண்டறிவதற்காக போலீஸ் குழுக்கள் மற்றும் அரசாங்க பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரிகளின் வருகை என்பன நடைபெற்றிருக்கின்றது. அவர்களின் அறிக்கைகள் விரைவில் கிடைக்கும் என நம்புகின்றேன். அவ்வாறு எம்மால் அமைக்கப்பட்ட 2 குழுக்கள், ஒன்று இந்த அழிவடைந்ததற்கான காரணம், அதோடு தொடர்புடைய விடயங்களை ஆராய்வதற்கும், அத்துடன் அன்று அந்த களஞ்சியம் எரிந்த நிலையில் இருந்தபோது மீட்கப்பட்ட மருந்துகள் அவையின் விவரங்களை கண்டறிவதற்கான இன்னொரு குழுவும் அமைக்கப்பட்டு அதற்கான விசாரணைகளும் கணக்கெடுப்புகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. அதே சமயம் நாங்கள் இலங்கை மின்சார சபை மற்றும் அனர்த்த முகாமை குழுவின் அறிக்கைகளையும் கேட்டிருக்கின்றோம். அவர்களும் இந்த அறிக்கைகளை தர இருக்கின்றார்கள். இந்த அறிக்கைகள் அனைத்தும் பெறப்பட்டு பின்னர் சுகாதார அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சுகாதார அமைச்சும் ஒரு பூர்வாங்க விசாரணையை மேற்கொள்ளும். அந்த அறிக்கையும் வெளிவரும். ஆகவே பொதுமக்களுக்கு விசாரணை அறிக்கையின் விவரங்கள் அவ்வப்போது அனுப்பி வைக்கப்படும் அல்லது வெளிப்படுத்தப்படும்.